திங்கட்கிழமை ஒளியும் அதிமுகவின் துரோகி வெளியான புதிய தகவல். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாம் அனைவருக்கும் தெரியும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் பொதுச்செயலராக இருந்து கொண்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச்செயலராக இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமியை தாண்டி அரசியலிலே அனுபவம் வாய்ந்து முக்கிய தலைவர்கள் நிறைய பேர் அதிமுகவில் இருந்தார். அதில் ஒரு சில நபர்கள் தங்களுடைய பதவிக்கும் பணத்திற்கும் பதவி லாபத்திற்கும் ஆசைப்பட்டு மாற்று கட்சியான தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளையும் அதிமுகவின் சார்பாக முன்வைக்கப்பட்டுக் கொண்டது. அப்படித்தான் இறுதியாக நமது சி. விஜயபாஸ்கர், அதாவது விராலிமலை தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த சி. விஜயபாஸ்கர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து விட்டார். அதற்கு அடுத்ததாக தமிழக வெற்றி கழகத்திலே இணைய போகிறார் அப்படிங்கிற செய்திகள் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருந்தது. அதுவும் நமது விஜயுடன் பேச்சுவார்த்தையும் நடத்தி இருக்கிறார். நான் தமிழக வெற்றி கழகத்திலே இணைவேன், ஆனால் உங்கள் முன்னிலையோ புசி ஆனந்த் முன்னிலையோ அல்லது செங்கோட்டையன் முன்னிலையோ இணைய மாட்டேன். அதற்கு மாறாக விஜய் முன்னிலையில் தான் நான் தமிழக வெற்றி கழகத்திலே இணைவேன் என நமது சி. விஜயபாஸ்கர் அடம் பிடித்துக் கொண்டிருப்பதாக செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே வருகின்ற திங்கட்கிழமை விஜய் முன்னிலையிலே சி. விஜயபாஸ்கர் தமிழக வெற்றி கழகத்திலே இணைய போகிறாராம். இந்த தகவல் கேள்விப்பட்டதுமே நமது அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் முக்கியமான தலைவர்களுடைய ஆர்.பி. உதயகுமார் என்ன சொல்லியிருக்கிறார் என்று பார்த்தால், அதாவது திங்கட்கிழமையோடு அதிமுகவுடைய துரோகி ஒழிய போகிறார் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். நீங்கள் அதிமுகவிலிருந்து வெளியேறுவதோ மற்ற நபர்கள் வெளியேறுவதோ எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அதிமுகவிலிருந்து வெளியேறி மற்றொரு கட்சியில் நீங்கள் இணைய விரும்பினால் அந்த நேரத்திலே நீங்கள் அதிமுகவின் மூலமாக சம்பாதித்த சொத்துக்களை எல்லாம் அதிமுக அப்படிங்கிற மாபெரும் ஒரு இயக்கத்திற்கு எழுதி வைத்து விட்டு நீங்கள் மற்றொரு இயக்கத்திலே இணைந்து கொள்ளுங்கள் என சொல்லித்தான் நமது ஆர்.பி. உதயகுமார் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். சி. விஜயபாஸ்கர் அதிமுகவிற்கு வருவதற்கு முன்னால் எப்படி இருந்தார், இப்பொழுது எப்படி இருக்கிறார், அந்த இடைப்பட்ட காலத்திலே அவர் சம்பாதித்த சொத்துக்களை எல்லாம் அதிமுகவின் மூலமாகத்தான் சம்பாதித்தார். அவர் மட்டும் கிடையாது, மற்ற வெளியாகக்கூடிய மற்றவர்கள் அனைவருக்கும் அப்படித்தான் சொல்லி இருக்கிறார். அந்த சம்பாதித்த சொத்துக்களை எல்லாம் அதிமுகவுக்கு எழுதி வைத்து விட்டு நீங்கள் மற்றொரு இயக்கத்தில் இணைந்து கொள்ளுங்கள், அது உங்களால் முடியுமா என மிகப்பெரிய ஒரு கேள்வியையும் எழுப்பியிருந்தார் அப்படின்னே கூட சொல்லலாம். குறிப்பாக வருகின்ற திங்கட்கிழமை சி. விஜயபாஸ்கர் தமிழக வெற்றி கழகத்திலே விஜய் முன்னிலை இணைய இருப்பதைத்தான் நமது ஆர்.பி. உதயகுமார் அதிமுகவின் துரோகி திங்கட்கிழமையோடு ஒழிய போகிறார். அதாவது எடப்பாடி பழனிசாமியிடம் என்னென்ன பேசியிருப்பார், எப்படியெல்லாம் நைசாக அவருடைய காரியங்களை சாதித்திருப்பார் என்று அதிமுக எங்களுக்கு தெரியும். ஆனால் இறுதியாக அதிமுக தோல்வியை தழுவிவிட்டது. இந்நேரத்தில் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்திருந்தால் சி. விஜயபாஸ்கர் அதிமுகவிலிருந்து விலகி இருப்பாரா? நல்ல மனிதராக இருந்தால் அப்பொழுதும் விலகி இருக்க வேண்டும், அப்பொழுது விலகி இருக்க மாட்டார் என்றால் அவருக்கு அமைச்சர் பொறுப்பு கிடைத்திருக்கும். அங்கே சென்றால் வெற்றி பெற்றால் அமைச்சர் பொறுப்பு கிடைக்கும் என்ற நோக்கத்தில் தான் சி. விஜயபாஸ்கர் செல்கிறார் அப்படின்னு சொல்லி ஆர்.பி. உதயகுமாரின் மூலமாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். சி. விஜயபாஸ்கர் நிலைமை என்பது மறுபடியும் இடத்தில் வரக்கூடிய சூழலில் வெற்றி வகை சூடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா அல்லது அதிமுகவை ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா என பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.